ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஹை பட்ஜெட் உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி ஃபைபர் கனெக்ஷன், ஹை ஸ்பீட் உள்ள ஃபைபர் கனெக்ஷன், இன்டர்நெட், வைஃபை இருக்குது. பட் நான் இதை யூஸ் பண்ணிட்டு என்னால் ஏர்ன் பண்ணிடலாம் இருக்கு சார். பட் இவங்க வந்து மொபைலை மட்டுமே வச்சுட்டு இப்படி 6 டிஜிட்ல ஒரு இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்றாங்களே 4 லட்சத்துக்கு மேல. அது எப்படின்னு சொன்னா இதுல இங்க தான் நீங்க அந்த சரியான ரியாலிட்டியை புரிஞ்சு கொள்ளணும். இங்க வந்து உங்களுடைய எண்ணம் கூட உங்களை வந்து சரியான நிலைக்கு எடுத்து போகாது. இது வந்து ரியாலிட்டியா. இங்க வந்து நீங்க சரியான எஃபர்ட் போடுறதன் மூலமா சரியான எண்ணத்தோட சரியான ஒரு வேல நீங்க என்டர் ஆகினா தான் நீங்க எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இதுல growth ஆகலாம், சக்சஸ் ஆகலாம். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். இந்த வீடியோல நம்மளோட கிளாஸ்ல பாருங்க, நான் ரீசெண்ட் டேஸா நீங்க போட்டிருக்கிற ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கு, அல்லது கூகுள் வெல் ஃபீச்சர் அகாடமி ரிசர்ச் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதுல யூடியூப் சேனல்ல செக் பண்ணுங்க. யூடியூப்ல நான் சோஷியல் மீடியா ஷேர் பண்றேன். அதே மாதிரி இங்க போடுற போஸ்ட் எல்லாத்துலயுமே நான் பயோல டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் சேனல் போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்க. கேர்ள்ஸ் ஏர்னிங்ஸ் வீதம் வந்து ரொம்ப கூடுதலா இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த கேர்ள்ஸ் என்னன்னா இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்க. ஓகே, ரைட். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்கிற ஒரு இதை விட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ இங்க வந்து நிறைய பேருக்கு நல்ல கம்ப்யூட்டர் இருக்குது, நல்ல அவங்களுக்கு அசெட் வந்து அப்படியே இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கம்ப்யூட்டர் இருக்குது. அதே மாதிரி நல்ல நீங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைபர் கனெக்ஷன், இப்படி ஸ்டார்லிங்க் சொல்லி கனெக்ஷன்லாம் வந்துட்டு அந்த கனெக்ஷன் வந்து இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தும் அவங்க எஃபர்ட் போடுறாங்க, அவங்களால ஏர்ன் பண்ண எல்லாமே இருக்குது. பட் இவன் வந்து மொபைல மட்டுமே வச்சுட்டு 6 டிஜிட் 4 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணிக்கிறா. அதுவும் இல்லாம இவரோட ஹைல வந்து ஒரு இன்ஜுரியும் ஆயிட்டு. ஓகே, அதுவும் மொபைல யூஸ் பண்ணிட்டு இப்படி மொபைல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அது 4 GB RAM உள்ளது, பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொன்னா இதுல சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, ரியாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு மறைமுகமான உதவி ஒன்று உங்கள்கிட்ட இருந்து உங்களோட இறைவன்கிட்ட இருந்து கட்டாயம் வேணும் இந்த ஒர்க்குக்கு. அதாவது எந்த ஒர்க்கா இருந்தாலும் வேணும். அது எந்த ஒர்க்குக்கு தெரியுமா கிடைக்கும்? சரியான எண்ணத்தோட செய்யப்படுற ஒர்க்குக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நீங்க நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா, ஜொப்பை நம்ம செலக்ட் பண்றதே பிழையான ஜொப்பா, இல்லீகலான ஜொப்பா செலக்ட் பண்ண வேணும், அப்படி இல்லை. நீங்க செலக்ட் பண்ற ஜொப் சரியான ஜொப் தான். ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட நடைமுறை எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் அது உங்களுக்கு growth வராது. அதுக்கு உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட் ஒன்று கட்டாயம் வேணும். ஓகேயா, ரைட். அதுலதான் இருக்குது என்னன்னு. ஓகே, ரைட். இவையை பத்தி நான் முதல் சொல்லிடுறேன். இவ வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, அதாவது எப்போதுமே இவன் இந்த நான் பெரிய ஜாப் நீங்க செய்யுங்கன்னு சொன்னாலும் அவன் அதை எடுக்கவே மாட்டான். அவன் எப்படி செய்வான்னா $0.03 ஜாப், அப்படியான ஈஸியான ஜாப்பை தான் தெரிவு செய்வான். அப்ப நான் சொல்ல, நீங்க இதை மட்டும் தெரிவு செய்யறதால இதாகாது, நீங்க கொஞ்சம் growth ஆகணும். இவ இந்த யூடியூப் ரிலேட்டட் ஆனது, சோஷியல் மீடியா ரிலேட்டட் ஆனது, அதே மாதிரி இந்த வெப்சைட் SEO ரிலேட்டட் ஆனது, இப்படியான வெப்சைட்ஸ் ஜாப்ஸ்களை தான் செய்வான். ஆனா இந்த வெப்சைட் என்ன செய்துச்சுன்னு சொன்னா, இது என்ன செய்யும்னா, என்ன இது வந்து ஒரு பிசிக்கல் வைஸான கன்செப்ட் இல்லையே.